வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரே குடும்பத்தில் 7 நாயகிகள், தமிழ் சினிமாவையே ஆண்ட பிரபல நடிகைகள். ஆனால் இப்போது அவங்களோட நிலைமையை பற்றி தான் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் வர்த்தகத்திலிருந்து அரசியல் வரைக்கும் எல்லா துறைகள்லையுமே குடும்ப வாரிசுகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னே சொல்லலாம். அந்த வகையில் சினிமாவும் இதுக்கு விதிவிலக்கு இல்லைன்னே சொல்லலாம். நடிகர்கள் முதல் தயாரிப்பாளர்கள் வரைக்கும் தங்களோட வாரிசுகளை சினிமா துறையில் களமிறக்கிறது சினிமா குடும்பங்களாக மாறிடுறாங்க. இந்தியா முழுவதுமாக ஒவ்வொரு மொழி திரைப்படத்துறையிலையுமே சினிமா குடும்பங்கள் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் இருந்து 7 நாயகிகள், ஒரு இயக்குனர், ஒரு கேமராமேன்னு சொல்லி வந்து தமிழ் சினிமாவையே ஆண்டிருக்காங்கன்னா அதை நம்ப முடியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் முதல் கதவு கண்ணி டி.ஆர். ராஜகுமாரி குடும்பம் தான் அந்த குடும்பம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த குடும்பத்தை பற்றி பேசணுன்னா அவங்களோட பாட்டி குஜலாம்பாளையிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அந்த நாளில் ரொம்ப பிரபலமான ஒரு கர்நாடக பாடகி இவங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் பின்னால் தமிழ் சினிமாவையே ஆண்டிருக்காங்க. தஞ்சாவூர் தான் இவங்களோட பூர்வீகம். இந்த குடும்பத்தோட முதல் சினிமா என்ட்ரி எஸ்.பி.எல். தனலட்சுமி அவங்க. 1930களில் நடிகையாக ஜொலித்தவங்க தான் எஸ்.பி.எல். தனலட்சுமி அவங்க. இந்த குடும்பத்தோட முதல் தலைமுறை நடிகையும் இவங்க தானே சொல்லலாம். 1935 நேஷ்னல் மூவி டோன்ற ஒரு தயாரிப்பு கம்பெனியோட முதல் படம் பார்வதி கல்யாணம். இந்த முதல் படங்கிறதுனால அதில் நடிக்க தகுதியானவர்களை தமிழ்நாடு முழுவதும் தேடிட்டு இருந்தாங்க அந்த தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்கள். அந்த தேடல் அப்போ தான் ஒரு பகுதியாக அவங்க தஞ்சாவூர் போயிருந்தப்ப நடிகை தனலட்சுமியோட நடன நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்களையே தன்னோட படத்தோட நாயகியாக தேர்வு செஞ்சுருக்காங்க. நடிகை தனலட்சுமியோட சகோதரி தான் தமயந்தி. 2 பேருமே 1930களில் நடிகையாக சில படங்களில் நடிச்சிருப்பாங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக இணைஞ்சவங்க தான் டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள். 30களோட இறுதியில் நடிகை எஸ்.பி. தனலட்சுமியை பார்க்க போயிருக்காங்க இயக்குனர் கே. சுப்பிரமணியம் அவர்கள். அங்கே ராஜா என்ற ஒரு சிறுமியோட சுட்டித்தனத்தை பார்த்துருக்காங்க. சிறுமி ரொம்ப அழகியாக இருந்திருக்காங்க. இயக்குநர்களோட பார்வையில் அழகான பெண்கள் எல்லாருமே நடிகைகளாக தான் தெரிவாங்கன்னு சொல்லலாம். கே. சுப்பிரமணியம் ராஜாஜியோட பெயரை ராஜகுமார்னு சொல்லி மாற்றி தன்னோட கச்ச தேவயானியில் நடிக்க வச்சுருக்காங்க. தனலட்சுமியோட சகோதரி மகள் தான் இந்த ராஜகுமாரி என்பது குறிப்பிடத்தக்கது. டி.ஆர். ராஜகுமாரிக்கு முன்னாடி அந்த குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் எல்லாருமே ஒரு சில படங்கள் மட்டும்தான் நடிச்சிருப்பாங்க. ஆனால் டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் தமிழ் சினிமாவோட கனவு கன்னியாக வலம் வந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த குடும்பத்தில் இருந்து மேலும் சில பேர் திரையுலகத்துக்கு வந்திருக்காங்க. அதில் ரொம்பவே முக்கியமானவங்க தான் டி.ஆர். ராமண்ணா. தமிழ் சினிமாவோட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் அவங்க. நடிகர் எம்.ஜி.ஆர். சிவாஜி இணைஞ்சு நடித்த படத்தை தயாரித்த ஒரே தயாரிப்பாளர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் டி.ஆர். ராஜகுமாரியோட மருமகளான குசலகுமாரியும் திரைப்படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. 70களில் இவங்க நாயகியாக கலக்கியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை வாரிசுகளாக நடிகை தனலட்சுமியோட மகள்களும் சினிமாவுக்குள்ளே வந்துட்டாங்க. திரைப்படங்களில் கேரக்டர் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஜோதி மீனாவோட தந்தை ஒரு கேமராமேன். இப்படி இந்த குடும்பமே தமிழ் சினிமாவில் கோலாட்சி செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இப்போ இந்த குடும்பத்தை சேர்ந்த யாருமே சினிமாவில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோதி மீனா தான் கடைசி தலைமுறை நடிகையாக இருந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.